அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 10 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குங்க. எல்லா எக்ஸாம்லையும் குரூப் 4, குரூப் 2 எக்ஸாம் வந்துட்டே இருக்குது. என்னென்னா ஆல்பா நியூமெரிக் ஓகேவா ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சீக்வன்ஸோட லைனாக கொடுத்து இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டே இருக்குது. அதில் ஓகேவா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த மாடல் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கிட்ட எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அதாவது சொல்லணும் நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளில் பார்த்திங்க அப்படின்னா 2 விதமான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. குரூப் 2 மெயின்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. குரூப் 4க்கு நவம்பர் 1லேருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது சார். மொத்தம் 100 டெஸ்ட் இருக்குது. ஓகேவா, வெறும் 500 தான் ஃபீஸு. விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டு வரோம் பாருங்கள். ஓகேவா, ரைட். ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்கள், எழுத்துக்கள், குறியீடுகள் தொடரிலிருந்து கீழ்காண வினாவிற்கு விடையளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சீக்வன்ஸை கொடுத்துட்டு இத்தொடரில் எத்தனை எண்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். எத்தனை எண்கள் தான் இருக்கணும். உயிரெழுத்து தொடர்ந்தும் உயிர்மை எழுத்துக்கு முன்னும் அமைந்துள்ளது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு உயிரெழுத்து இருக்கணும், அடுத்தது எண்கள் இருக்கணும், ஓகேவா, அடுத்தது வவல்ஸ். மூணாவது என்ன சொல்கிறாங்க? நல்லா படிங்க. உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மெய் எழுத்துக்கு முன்னும். இங்கே என்ன வரணும்? உயிர்மெய் எழுத்து கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி எத்தனை எண்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த சீக்வன்ஸ் பார்க்கலாமா? 1ன்ற நம்பருக்கு முன்னாடி குறியீடு இருக்குது, அப்போ 1 கிடையாது. 8க்கு முன்னாடி நம்பரில் இருக்குது, அப்போ இதுவும் கிடையாது. அப்படியே வாங்க, இது 1 கிடையாதுங்க. ஐக்கு முன்னாடி உயிர் எழுத்து வவல்ஸ் இருக்குது பாருங்கள். ஐக்கு அப்புறம் கான்சோனன்ட் உயிர்மெய் எழுத்து இருக்கா? அப்போ 6 எடுத்துக்கலாம். வேறு எங்கே பாருங்கள்? வேறு எதுவும் நம்பரே இல்லைங்க. அப்போ ஆன்சர் என்னென்னா 1 தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை எண்கள் முன்னாடி உயிர் எழுத்து இருக்கணும், பின்னாடி உயிர்மெய் எழுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். மேலே கொடுக்கப்பட்ட உறுப்புகளில் 3க்கும் 1க்கும் இடைப்பட்ட சரியான உறுப்பு. நல்லா கொஸ்டினை படிக்கும்போது நல்லா கவனிக்கணுங்க. மேலே கொடுக்கப்பட்ட உறுப்புகளில்னா இதை லைனாக எடுத்துக்கணும். இதே கொஸ்டின் ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தான். மேலே கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துகளின் வரிசையில் அப்படின்னா, அப்போ எழுத்தை மட்டும் நீங்கள் மீன் பண்ணிக்கணும். எண்களின் வரிசையில், குறியீடுகளின் வரிசையில், அப்போ என்ன சொல்கிறானோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? மேலே கொடுக்கப்பட்ட உறுப்புகள் அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம். அப்போ இதை லைனாகவே எடுத்துக்கணும். ஸோ 3க்கும் 1க்கும் இடைப்பட்ட சரியான உறுப்பு 3 எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது 3. அடுத்து 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதுக்கு இடையில் எத்தனை நேரலாமா? அப்போ தான் நடு உறுப்பு கண்டுபிடிக்க முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. 11 இருக்குன்னு நடுவில் என்ன வரும்? 11 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 10. ஸோ 5.5 அப்போ 6ன்னு ரவுண்ட் ஆகுது. 6வது உறுப்பு சொல்லுங்கள். 1 2 3 4 5 6. அப்போ பி தான் நடுவில். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 5 இருக்கும். 1 2 3 4 5. இந்த பக்கம் 1 2 3 4 5. அப்போ பி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின்வற்றில் எது வலமுனையிலிருந்து 11வது எண்ணின் இடதுபுறத்தில் 3வதாக அமையும்? அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? இங்கே பாருங்கள், அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அனைத்து இலக்கங்கள் அப்படின்னா என்ன பண்ணணும்? இலக்கங்கள் அப்படின்னா என்ன? இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் பாருங்கள், ஆல் ஆஃப் டிஜிட்ஸ் ட்ராப்ஸ். அப்போது அந்த நம்பர்ஸ்லாம் எடுத்துடணும் ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? இங்கே பாருங்கள், நம்பர்ஸ் எடுத்துடலாமா? இந்த நம்பர்ஸ் எடுத்துட்டேன். 7, இது 6 எடுத்துட்டேன். இது இங்கே 0 கிடையாது. இது 4 எடுத்துட்டேன், 5 எடுத்துட்டேன், 9 எடுத்துட்டேன், அடுத்து 2 எடுத்துட்டேன். அவ்வளோதானே? இப்போ என்ன சொல்கிறாங்க? வலது முனை அப்படின்னா என்னங்க அப்படின்னு வரும். நான் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. காரணம்னா வலது முறை அப்படின்னா இதான் நமக்கு ஏற்ற மாதிரி வலது முனைன்னு எடுத்துக்கணும். இதே உள்ளே இருக்கிற உறுப்புக்குன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ இது இடதுபுறம் அப்படின்னு சொல்லணும். உள்ளே இருக்கிற உறுப்புன்னு சொன்னால் அது மாதிரி சரி, என்ன சொல்கிறாங்க? நீக்கிய பின்பு வலது முனையிலிருந்து 11வது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இதென்ன 11க்கு? ஓகேவா? இங்கே பாருங்கள், வலது முனையிலிருந்து 11க்கு எண்ணின் வலதுபுறத்தில் 3வது. அப்போது இதென்ன வலது? 1 2 3. பாருங்கள், இசட். அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு வலது முனை என்ன?
நமக்கு அப்படியே இது பார்க்குறோம். ஸோ இது வலதுபுறம்னா இது வலதுபுறம்னா இந்த பக்கம் தானே வரும். நமக்கு பாருங்க. அப்போ 1, 2, 3 ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் கட் பண்ணிட்டேன். அப்போ இசட் தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது என்ற தொடர் வரிசையில் 25வது 25th லெட்டர்ஸ் அப்படி என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ, பி, சி. ஸோ 2A, 2B, 2C. இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். அடுத்து 9 வரும். அதானே? ஸோ ஏஏஏ, பிபிபி, சிசிசி. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 18ன்னு வந்துருச்சு. இன்னும் 7 தானே வரணும். 25. 7ன்னு என்ன? அடுத்து 4A. 1, 2, 3, 4. அடுத்தது பி, பி, பி. பாருங்க இது வரைக்கும் 18 ஆயிடுச்சு. அது 3மே 19, 20, 21, 22, 23, 24, 25. அப்போ என்னதான் ஆன்சர்? பி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்க. என்ற தொடர்ச்சி எண்களில் 2 வித்தியாசத்தை உடைய எண்களின் எத்தனை இணைகள் உள்ளன? 2 நம்பரோட பேர் வந்து டிஃப்ரென்ஸ் 2 வரணும். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரணும்? 2 வரா மாதிரி எத்தனை பேர்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 6, 4 வருமா? வரும். 4, 1 வராது. 1, 2 வராது. 2, 2 வராது. 2, 8 வராது. 8, 7 வராது. 7, 4 வராது. ஸோ 4, 2 வரும். அடுத்தது பாருங்கள். பதில் 6, 4 வருது. அடுத்தது 4, 2 வருதா? 2 வருது. அடுத்து 2, 1 வராது. 1, 5. 5, 3 வரும். பாருங்கள் 5, 3. இதோட டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். அப்போ எத்தனை ஜோடி வருது பாருங்கள். அடுத்து 3, 8 வராது. அப்போ 3 ஜோடிகள் இருக்கிறது. அப்போது சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. இது என்னன்னா கொஞ்சம் லைட்டாக கொஸ்டின்ஸை மாற்றி கொடுத்துருந்தாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க டிஎன்பிசியை இக்கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவுக்காக வல்லுநர்களிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஏவோட 1, ஏ பக்கத்தில் 1, பி 4, சி 9, டி 16, இசட் 676 அப்படின்னு போட்டு பி மற்றும் கியூவால் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பி மற்றும் கியூவால் தொடரப்படும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்கு பக்கத்தில் வருமா இல்லை பியால் தொடரப்படுமா அப்படின்னு கேள்வி. இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாலோடு பை பி பை பி அண்ட் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. பியால் அதுதானே? அப்போ பியால் தொடரப்படும் எண்கள் எதுன்னா பி பக்கத்தில் இருக்கிறது கியூவோட இப்போ லைனாக இங்கே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது என்ன எண்கள் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸ். அதானே 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4. அப்போ பி பக்கத்தில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி லைனாக எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பி பக்கத்தில் 25ன்னு வரும். பி பக்கத்தில் 25. ஏன்னா 256ன்னு வரும் பி பக்கத்தில். ஏன்னா 25 இங்கேயே முடிஞ்சிடும் இல்லையா? பி பக்கத்தில் 256, கியூ பக்கத்தில் 289. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 289, 256, 9 6 5 5 மீது 1. ஓகேவா? 8 5 13, 13 1 14 4 மீது 1. ஸோ 545ன்னு வரணும். இதில் ஆன்சர் இல்லை. அப்போ ஆன்சர் என்னென்னா 545. ஸோ ஆன்சர் இல்லைனால தான் இந்த கொஸ்டின்ஸுக்கு டிஎன்பிசி ஆன்சர் கொடுக்கல. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. இடதுபுறத்திலிருந்து 9வதுக்கு வலதுபுறத்திலிருந்து 15வதுக்கு இருக்க இரண்டுக்கும் மத்தியில் உள்ள எழுத்து எது? இடதுபுறத்திலிருந்து 9வது 1 2 3 4 5 6 7 8 9. இதுதான் இடதுபுறத்தில் 9வது இருப்பு. வலதுபுறத்தில் இருந்து 15வது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில் எத்தனை இருப்பு? 1 2 3 4 5 இருக்குது. 5னா 3வது இருப்பு தானே? அப்போது டாலர்ன்ற சிம்பிள். ஸோ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பாருங்கள் மேலே பி கரெக்டாக இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள். மேலே குறிப்பிடப்பட்ட தொடரில் குறியீட்டுக்கு முன்னரும் அடுத்ததாக எண்ணும் இருக்குமாறு எத்தனை மெய்யெழுத்துக்கள் உள்ளன? நடுவில் மெய்யெழுத்து இருக்கணும். ஓகேவா? குறியீட்டுக்கு முன்னரும் நல்லா கவனிக்கணும். குறியீட்டுக்கு முன்னரும் அப்படின்னா முன்னாடி குறியீடு இருக்கணும். குறியீடு ஓகேவா? அடுத்ததாக எண்ணும் இங்கே வந்து எண்ணும் இருக்கணும். அப்போ ஒரு லெட்டர்ஸ் எடுக்கணும், மெய்யெழுத்து எடுக்கணும். ஓகேவா? முன்னாடி சிம்பிள் இருக்கணும், பின்னாடி நம்பர்ஸ் இருக்கணும். இது மாதிரி எத்தனை ஜோடி இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? கவுண்ட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். சரி அப்படியே பாருங்கள். இங்கே பாருங்கள் 6 டி மெய் எழுத்து எடுக்கணும். டி கிடையாது, ஆர் கிடையாது. அடுத்து இ எடுக்கலாமா? இ வருமா பாருங்கள். ஸோ என்ன சொல்ல வராங்க?
ஓகேவா? மேற்கொண்ட தொடரில் குறியீட்டுக்கு முன்னரும் அடுத்ததாக எண்ணும் இருக்குமாறு, குறியீட்டு வந்து முன்னரும் அடுத்ததாக மெய்யெண் இருக்குமாறு. ஓகேவா? ஸோ எத்தனை மெய்யெழுத்துக்கு எண் இருக்குமாறு எத்தனை மெய்யெழுத்துக்கள் உள்ளன கேட்குறாங்க. ஸோ மெய்யெழுத்து வரணும், முன்னாடி குறியீடு இருக்கணும், பின்னாடி எண் இருக்கணும். இங்கே பாருங்க, இது அப்படியே பாருங்க. மெய்யெழுத்து இங்கே 2 இருக்குது, இது கிடையாது. இருக்குது, முன்னாடி குறியீடு இல்லை. ஓகேவா? அடுத்து கே இருக்குது. கே பார்த்தீங்கன்னா முன்னாடி குறியீடுக்கு பின்னாடி எண் இருக்கா, அப்போ கே வரும். பாருங்க, கே முன்னாடி குறியீடு பின்னாடி எண். அப்படியே ஜே வராது, ஏன்னா முன்னாடி எண் பின்னாடி எண். அடுத்து பி வராது. அடுத்து ஏ பாருங்க, முன்னாடி குறியீடு இருக்கா, பின்னாடி எண் இருக்கு. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்க, மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா இது உயிரெழுத்து இல்லையா, ஏ. அப்போ ஏவும் வராது. அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க, எண் இருக்கா, எண்ணுக்கு முன்னாடி குறி இருக்குது, பின்னாடி எண் இருக்கு, நம்பர் இருக்குது. அப்போ இது வரும், எண் வரும். அடுத்து வேறு எங்கே பாருங்கள், முன்னாடி குறியீடு இருக்குது, ஆனால் இங்கே அடுத்தது நான் எண் வரல, வேறு ஒன்று இங்கே பாருங்கள், வேறு எதுவும் வரல. அப்போ முன்னாடி குறியீடு ஒரு மெய்யெழுத்து இருக்கணும், நல்லா கவனிக்கணும். உயிர் மெய்யெழுத்து கிடையாதுங்க, மெய்யெழுத்து இருக்குமாறு. மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உயிரெழுத்துனா வவல்ஸு. ஓகேவா? ஸோ அது தவிர்த்து மீதி இருக்கிறதுலாம் வந்து மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக எது வராது, ஏ வராது. அப்போ எத்தனை தான் ஆன்சர், கேவும் எண்ணு மட்டும்தான் வருது. ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 2 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? மேலே பாருங்கள், 2 கரெக்டாக இருக்கா, ரைட்டுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு சீக்வன்ஸை கொடுத்துட்டு வினா குறியீட்டு பதிலாக வரும் தொடர் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி யோசிக்கணும்னா, GBD நல்லா கவனிக்கணும். GBD அப்படியே லைனாக இருக்கா. அடுத்தது DM4, அடுத்து பாருங்கள் DM4 அப்படியே லைனாக இருக்கா. அடுத்தது RP5, எங்கே இங்கே பாருங்கள், RP5 கரெக்டாக இருக்கா. ஓகேவா? இங்கே பாருங்கள், GBD சொல்லிட்டோம், GBD சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் டி, மூணாவது எழுத்து எதில் முடிச்சிருக்காங்க, டி தானே முடிச்சிருக்காங்க. அந்த டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, அது டி. அதே மாதிரி இங்கே நம்ம அடுத்ததுனா இங்கே என்ன இருக்குது, மூணாவது RP5 அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த லைன் அப்படியே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், GBD, டிக்கு அப்புறம் என்ன வரும், எம் வரும். அப்போ முதல்ல என்ன வரும், எம்னு போகிறது. தெரிதாங்க என்னென்னு. இங்கே பாருங்கள், முதல்ல GBDM, பாருங்க GBDM. நெக்ஸ்ட் ரெண்டாவது DM4, DM4, 4க்கு அப்புறம் என்ன இருக்குது, என் இருக்கா. ஸோ என்னன்னு போடுறேன். அடுத்தது RP5, RP5, 5க்கு அப்புறம் என்ன இருக்குது, Q இருக்கா. அவ்வளோதாங்க. ஸோ MNQ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது மாதிரி லைனாக கொடுத்துட்டு 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஏ, இது இப்படி ஒட்டியே போடுறோம். இங்கே பாருங்கள், A1, B, ஏ வந்து 26, B 25, C 24, D 23, அதுதானே. E 22, F 21, G 20, H 19, I 18, J 17, K 16, L 15, M 14, N 13, O 12, P 11, Q 10, R 9, S 8, T 7, U 6, V 5, W 4, X 3, Y 2, Zக்கு 1. பாருங்கள், Zக்கு 1. இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 என்ற இலக்கத்திற்கு அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 2க்கு பக்கத்தில் ஏ இருக்குது, 2 பக்கத்தில் பி இருக்குது, 2 பக்கத்தில் சி இருக்குது, 2 பக்கத்தில் 23 நினைக்கக்கூடாது. 2க்கு பக்கத்தில் இருக்கணும் சீரியஸில். ஸோ 2க்கு பக்கத்தில் டி இருக்குது, 2 பக்கத்தில் இ, எஃப், ஜி வரைக்கும் இருக்குது. அப்போ எவ்வளோ, 1 2 3 4 5 6 7 லெட்டர்ஸ் இருக்கா, 7 லெட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வாங்க, 12ன்னு இருக்குது பாருங்கள். 12, 2 பக்கத்தில் பி இருக்கா, அது 1. அடுத்தது பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இன்னாண்ட ஒய் இருக்குது, இன்னாண்ட இசட் இருக்குது பாருங்கள், 2 இருக்கா. அப்போ டோட்டலாக எவ்வளோ, 10. ஸோ டி தான் சரியான ஆன்சர்.
ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது நெக்ஸ்ட் இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏபிசிடியில் எக்ஸ்ஒய் லைனாக கொடுத்துருக்காங்களா, இதை முதல்ல எழுதிக்கலாமா? இங்கே பாருங்க, ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓபி கியூ ஆர் எஸ் டியூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? இங்கே ஏ அப்படின்னு போடணும், இது பி, இது சி, இது டி, இது இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல். ஓகேவா? சரி, இங்கே போட்டுக்கிறேன் எம், அடுத்து என், ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய், இது ஒய்ங்க, ஒய் இசட். கரெக்டாக வருதா? போட்டாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்து, முதல்ல இங்கே வவல்ஸ் இருக்கணும், உயிரெழுத்து இருக்கணும். ஓகேவா? இடதுபுறத்தில் என்ன இருக்கணும்? உயிரெழுத்து இருக்கக்கூடாது. அப்போ மெய்யெழுத்து வரணும், இல்லை உயிர்மெழுத்து, ஏதோ ஒன்று. ஓகேவா? ஸோ பாருங்கள், உயிரெழுத்துக்கு முன்னாடி மெய்யெழுத்து வர மாதிரி எத்தனை இருக்குன்றதை கவுண்ட் பண்ணணுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ இது உயிரெழுத்து ஏ, இதுக்கு முன்னாடி உயிர்மெழுத்து இல்லை, அப்போ இதை நம்ம எடுத்துக்கூடாது. அப்படியே லைனாக வாங்க. ஓகேவா? அப்படியே ஈ பாருங்கள், ஈ இருக்குது, முன்னாடி என்ன இருக்குது? உயிரெழுத்து வரக்கூடாது இல்லையா? ஸோ உயிரெழுத்து முன்னாடி உயிரெழுத்து வரல, ஸோ ஈயை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஈன்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அடுத்தது இப்போ பாருங்க, இது யூ தானே, இது யூ. யூ வந்து உயிரெழுத்து, முன்னாடி உயிரெழுத்து கிடையாது, அப்போ யூ அப்படின்னு இங்கே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், இது ஒன்று, இது ஒன்று, 2 ஆச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், ஐ இருக்குது, முன்னாடி எஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஐன்னு எடுத்துக்கிட்டேன், இது ஒன்று 3. ஓகேவா? அடுத்தது அப்படியே பாருங்கள், ஓ இருக்குது பாருங்கள், ஓ இருக்கா 4. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு ஓ இருக்கா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஓ இருக்குது. அடுத்தது எல்பிகே கியூஜே, இங்கே பாருங்கள். அடுத்த இங்கே ஐ இருக்கா, அப்போது ஐ இருக்குது, எங்கே அதோ இருக்குது பாருங்கள் ஐ. அடுத்து எஸ்ஹெச்டி, இங்கே பாருங்கள், இது யூ தானே, இந்த யூ வரும், யூ வருமா, யூ வரும், ஸோ யூ. அடுத்தது பாருங்கள், இ இருக்குது பாருங்கள், இ இருக்குது, ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன இல்லை, ஸோ வவல்ஸ் கிடையாது. வவல்ஸ் இருக்கணும், முன்னாடி வவல்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து ஏ எடுத்துக்கலாம். இந்த ஏ எடுங்க, முன்னாடி இ செட்டு. அப்போ ஏ எடுத்துக்கிட்டேன். மொத்தம் எத்தனை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ ஆன்சர் என்னென்னா சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், மேற்கண்ட தொடர் வரிசையில் இடமிருந்தமாக எழுதும்போது 17வது உறுப்பின் இடதுபுறமாக அமைந்த 8வது உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. மேற்கொண்ட தொடர் வரிசையின் ஓகேவா இடமாக எழுதும்போது பாருங்கள், வலமிருந்து இடமாக, நல்லா கவனிக்கணும். மேற்கொண்ட தொடர் வரிசையில் தொடரை வலமிருந்து இடமாக எழுதும்போது, வலத்தை இடமுறமாக எழுதும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இடமாக எழுதும்போது 17வது உறுப்பின் இடதுபுறமாக அமையும் 8வது உறுப்பு அப்படின்னு கேட்குறோம். முதல்ல இந்த ரிவர்ஸில் எழுதலாமா? பி ஜி 7 ஏ டி 6% Z at minus O டாலர்ன்ற சிம்பிள் ப்ளஸ்ஸு Q 8 ஈக்குவல் டு டி. இப்போ சொல்லுங்கள், எழுதும்போது 17வது உறுப்பின் இடதுபுறமாக 1 2 3 4 5 6 7 8 9 17 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 தானே. இதுக்கு இடதுபுறமாக 8வது உறுப்பு. ஸோ 1 2 3 4 5 6 7 8. அப்போ என்ன வருது, 6 தானே வருது. இங்கே பாருங்கள், 6 கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னென்னா, ஸோ 6 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்குங்க. என்னென்ன மாடல் இருக்கோ மொத்த மாடல் எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸையும் எடுத்தாந்து கொடுத்துட்டேன், பார்த்துக்குங்க. அடுத்தது, கீழ்கண்ட எண் தொடர் வரிசையில் எத்தனை 5க்கு அடுத்து எத்தனை எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதும் எண் 3ஐ தொடர்ந்து வராதும் ஆகிய எட்டுகள் எண்ணிக்கை இருக்கணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால்,
ஓகேவா? 5 அடுத்து வரணும். ஆனா 3 பின்னாடி வரக்கூடாதுன்றாங்க. எண் 3 தொடர்ந்து வராததுமாகிய 8கள் எண்ணிக்கை. ஸோ எத்தனை 8 இருக்கணும்? முன்னாடி 5 வரணும். பின்னாடி 3 வரக்கூடாது. இங்க பாருங்க 8 இருக்கு. முன்னாடி 5க்கு பின்னாடி அப்ப இது வராது. இங்க பாருங்க 8 முன்னாடி 5 இருக்குது. அப்ப இது வரும். 8 முன்னாடி 5 இல்ல. இதுவும் வரக்கூடாது. அடுத்து 8 முன்னாடி 5 இருக்குது. பின்னாடி 3 வரல. இத எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க 8 முன்னாடி 5 வரணும். பின்னாடி 3 வருது. அப்ப இதுவும் எடுத்துக்கக்கூடாது. 3 வரக்கூடாது இல்லையா பின்னாடி? இங்க பாருங்க 8 முன்னாடி 5 இருக்கு. பின்னாடி 7 இருக்கு. அப்ப இது வரலாம். 3 வரல. வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க 8 முன்னாடி 5 இல்ல. இங்க பாருங்க 8 முன்னாடி 5 இருக்கு. பின்னாடி 3 வரல. ஸோ இத எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. 1 2 3 4. ஸோ டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது எண் எழுத்து வரிசையை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு பதிலளிக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு சீக்வன்ஸை கொடுத்து வலதுபுறத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு 3வது எழுத்து எண் ஓகேவா திங்கட்கிழமை குறித்தால் வாரத்தின் அடுத்தடுத்த நாட்களாக மாறினால் எந்த எண் வியாழக்கிழமையை குறிக்கும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் வலதுபுறம் ஒவ்வொன்று 3வது எழுத்தம் 1 2 3 திங்கள் 1 2 3 செவ்வாய் 1 1 2 3 புதன் 1 2 3 வியாழன். அப்போ ஆன்சர் என்ன? எஸ் தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா என்னன்றத? ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்குங்க. வலதுபுறம் சொல்லிட்டாங்க. எப்பவுமே வலதுபுறம் இருந்தால் ஒவ்வொரு 3வது எழுத்தும் என்ன பண்ணுறாங்க? திங்கட்கிழமை, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன்கிழமை, இது வியாழக்கிழமைன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ் தான் சரியான ஆன்சர். வியாழக்கிழமை குறிக்குது. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள். பின்னொரு தொடர் வரிசையின்படி 1 என்பது ஓடு, 2 என்பது நில், 3 என்பது போ, 4 என்பது உட்காரு, 5 என்பது பொறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறேன். இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னா 4. ஸோ 4 5 4 5 3. இங்கே பாருங்கள் அது 4 4 5 4 5 3 4 5 3 1 4 5 3 1 2 அடுத்து 4 5 4 5 3 4 5 3 3க்கு அப்புறம் என்ன வரணும்? அடுத்து இங்கே பாருங்கள் 3க்கு அப்புறம் என்ன வரும்? 1 வரணும். ஸோ 1 என்பது எதை குறிக்கிறது? ஓடு. ஸோ சி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்க. பின்வருவனவற்றில் சி மற்றும் 5க்கு நடுவே வரும் எழுத்தை காண்க. பின்வருவனவற்றுள் சி மற்றும் 5க்கு நடுவே வரும் எழுத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே நல்லா கவனிக்கணும். சி இங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது நடுவில் வர எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இருக்குது. அப்போ என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 2ன்னு வருது அதானே? ஆனால் ஆன்சர் இல்லை பாருங்கள். என்ன மீனிங் இது? என்னென்னா சி மற்றும் 5க்கு நடுவே வரும் எழுத்துங்க அப்படின்னு கேட்கறதால இந்த நல்லா கவனி எழுத்தை மட்டுமே எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் எழுத்தை மட்டும் எடுத்துக்கலாமா? ஏ பி சி டி இசட் ஒய் பி ஓகேவா? அடுத்து எம் கே எஸ் என் டி. இப்போ சொல்லுங்கள். என்ன சி எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? 5 எங்கே இருக்குது? எண்ணுக்கு முன்னாடி தானே 5, இங்கே தானே 5 இருக்குது. ஸோ இந்த 5 போட்டேன். இருங்க. இங்கே பாருங்கள். இந்த சிம்பிளை மட்டும் எடுத்துகிட்டு தான் கொடுத்துருக்கானுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக இல்லை. தெரியுதா? சரியாக சி மற்றும் 5க்கு நடுவே வரும் எழுத்தை காண்க அப்படின்றாங்க. சி இங்கே இருக்குது. ஓகேவா? 5 இங்கே இருக்குது. அப்போ இருக்கிற சிம்பிள்ஸை முதல்ல கட் பண்ணிடலாமா? இது 1 கட் பண்ணிடுறேன், இது 2 கட் பண்ணுறேன், அடுத்தது 3 கட் பண்ணுறேன். இப்போ இது என்னங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே பாருங்கள். ஸோ எழுத்தைன்னு கேட்கறதால நான் எழுத்தை மட்டும் எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ன இருக்குது? எது கேட்டிருக்காங்க? டி மற்றும் இங்கே பாருங்கள் சிக்கும் 5க்கும். சி எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? அதுக்கு இடையில் என்ன இருக்குது? டி இருக்குது. அடுத்தது இசட். ஏன்னா இங்கே பாருங்கள் சியை விட்டுட்டேன். டி இசட் ஒய். அடுத்தது பி. அடுத்து எம் கே எஸ். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் இது 3 இது 3 போயிடுச்சு. அப்போ நடுவில் என்ன இருக்குது? பி தான் இருக்குது. அப்போ சி தான் சரி. என்ன விஷயம் தெரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம போட்ட கணக்கு. இந்த கணக்கு என்னென்னா வெறும் இந்த லெட்டர்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற கான்செப்ட் கொஸ்டின்ஸில் எங்கேயும் சொல்லலை. புரியுதா இல்லையா? ஆனால் நம்ம அப்படியே டேரெக்டாக போட்டால் ஆன்சர் வரலன்னா சரி அடுத்த லெட்டர்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது டிஎன்பிசியில்
ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான், பார்த்துக்குங்க. அடுத்தது, கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 இங்கே பாருங்கள், எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற உடனே வரும் தொடர்ந்து 3 எண் வராமலும் இருப்பதை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 4 இருக்கணும், 7 என்ற எண்ணுக்கு உடனே இருக்கணும், தொடர்ந்து 3 வராமலும், 3 வரக்கூடாது, 74 வரணும், பக்கத்தில் 3 வரக்கூடாது. இங்கே பாருங்கள், 7க்கு அப்புறம் 4க்கு பக்கத்தில் 3 இருக்குது, இது வரக்கூடாது, இந்த 4 கிடையாது. அடுத்து 4 எங்கே, இங்கே பாருங்கள், இது 7 4 இருக்குது, முன்னாடி 7 வருது, பின்னாடி 3 வரல, ஸோ இதை எடுத்துக்கலாம். அடுத்து 7 பாருங்கள், முன்னாடி 4 தானே எடுத்துக்கணும். இங்கே இப்போ 4 பாருங்கள், முன்னாடி 7 இருக்குது, பின்னாடி 3 வரல, ஸோ இந்த 4 எடுத்துக்கலாம். வேற எங்கேயும் 4 முன்னாடி 7 இருக்குது, பின்னாடி 3 வருது, இதை எடுத்துக்கூடாது. அப்போ 2 தான் இருக்குது. ஓகேவா? எந்த இது, இந்த 4ம் இந்த 4 தான் இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, இங்கே பாருங்கள், மேலே உள்ள தொடரில் 9 மற்றும் டாலர் சிம்பிள் உறுப்புகளுக்கு இடையே சரியாக நடுவில் இருக்கும் ஒரு உறுப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. 9 இங்கே இருக்குது, டாலர்ன்ற சிம்பிள் இங்கே இருக்குது. ஓகேவா? இதுக்கு நடுவில் என்ன, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 7ஆவதா? 1 2 3 4 5 6 7. ஸோ பி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, நல்லா கவனிக்கணும். பி அட் எல் என்பது இதை குறிக்கிறது. பின்னா இந்த பக்கம் 2, பி என்பது இங்கே ஒய்யை குறிக்குதா? இங்கே பாருங்கள், பி வந்து ஒய்யை குறிக்கிறது, ஒய்னா இந்த பக்கம் 2, அட்டுனா 1 2 3 4, இந்த பக்கம் 4 1 2 3 4, எதை குறிக்குது? 7 குறிக்குது. அடுத்து எல் பாருங்கள், 1 2 3 4 5 6 7, இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7, 5 குறிக்குதா? அதே மாதிரி இதை கண்டுபிடிங்க. டாலர் சிம்பிள் எங்கே இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6, முதல்ல எஃப் வரும். அடுத்து 7 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், 1 2 3 4, அப்போ 1 2 3, இப்போ 7ல் 1 தானே, ஸோ டாலர் சிம்பிள் அர்த்தம் 1 தானே பார்க்கணும். 1 எங்கே இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 1 இருக்குது. அப்போ இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9, அப்போ எஃப் டாட் எங்கே இருக்குது பாருங்கள், சி தான் சரியானது. ஓகேவா? நீங்கள் அடுத்த விட கண்டுபிடிக்கலாம். எப்படி? அன்ஈக்குவல் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11, 1 2 3 4 5 6 7 8 9 10 11, அப்போ இதான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்துலேருந்து 14வது எழுத்து. முதல் பாதி மொத்தம் எத்தனை கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 இருக்குது. அப்போ 11 தானே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11, இது வரைக்கும் கட் பண்ணுறேங்க. முதல் பாதியை அப்படியே ரிவர்ஸில் எழுதணுமா? ரிவர்ஸ்லன்னா ஸோ இங்கே என்ன வரும்? இங்கே கொஷின் மார்க், இங்கே 3 அப்படின்னு வரும். அதானே, இங்கே கொஷின் மார்க்ஸு, இங்கே 3, இங்கே ஏ அப்படின்னு வரும், இங்கே நாட் ஈக்குவல்ட்டுன்னு வரும், இங்கே பி அப்படின்னு வரும், இங்கே 9 வரும், இங்கே ஆர் வரும், இங்கே எஸ் வரும், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே பி, இங்கே 4 அப்படின்னு வரும். சரி, இதாச்சு. இப்போ வலது பக்கத்துலேருந்து 14வது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14, இப்போ ப்ளஸ் தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா? பாருங்கள், டி தான் சரியானதாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது, இந்த கொஸ்டின்ஸ்க்கு நல்லா கவனிங்க. என்ற தொடரில் 16வது உறுப்புக்கு இடதுபுறம் 7வது உறுப்பு. தொடரில் அப்படின்னு சொல்லும்போது இடது பக்கம் எண்ணு போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16க்கு இடதுபுறம் 7வது உறுப்பு 1 2 3 4 5 6 7. அப்போ என்னதான் ஆன்சர்? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பாருங்கள், ஏ தான். ஓகேவா? அடுத்தது, இங்கே பாருங்கள், மேலே உள்ள தொடரில் 9 மற்றும் டாலர் சிம்பிளுக்கு நடுவில் வரும் உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. 9 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. டாலர் சிம்பிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது நடுவில் என்ன வருது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, 7வது உறுப்பு 1 2 3 4 5 6 7. அப்போ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, இங்கே பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலே உள்ள தொடரில் அனைத்து உயிரெழுத்துக்களையும் நீக்கிய பின்பு, உயிரெழுத்துக்கள்னால் வவ்வல்ஸை கட் பண்ணணும்.
அதானே? வவல்ஸ்லாம் கட் பண்ணிட்டு, புதிய தொடரில் இடது முனையிலிருந்து 13வது உறுப்புக்கு வலதுபுறத்தில் 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறோம். முதல்ல வவல்ஸ்லாம் கட் பண்ணலாமா? இங்க பாருங்க வவல்ஸ் எங்க இருக்கு? இந்த யூ வரக்கூடாது, இ வரக்கூடாது, ஏ வரக்கூடாது. வேற எங்கனா இருக்கா? மறுபடியும் பாருங்க. வேற எதுவும் வவல்ஸ் இல்ல. ஓகே. இது ஆல்பா இது. ஓகேங்களா? ஸோ கட் பண்ணியாச்சு. இப்ப என்ன சொல்றாங்க? புதிய தொடரில் இடது முனையிலிருந்து 13வது உறுப்பு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. 13க்கு வலதுபுறத்தில் எத்தனாவது உறுப்பு? 8வது உறுப்பு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. பாருங்க இதுதான் 8வது உறுப்பா வருது. ஸோ பெர்சன்டேஜ். சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. வாழ்த்துக்கள். தேங்க் யூ.